நான் ஒரு வாரமாக தேடிட்டு இருந்தேன். சாப்பரோட மூடி, சரத்தோட டூல் பாக்ஸு, என்னோட பெயிண்ட் பாக்ஸு, பர்ஸு இதெல்லாம் பாப்பா பத்திரமா கொண்டு போய் ஒரு டாய்ஸ் பேக்கில் வச்சுருந்தாங்க. செல்ஃப் சேலஞ்சோட டே 14th காலைல எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சாச்சுங்க. கத்திரிக்காயும் கிழங்கும் போட்டு தாங்க புளிக்குழம்பு வச்சா. இது எங்கள் அம்மா வந்து சூப்பராக வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. அப்பாவுக்கு அந்த குழம்பு வச்சு லஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. காலைல எங்களுக்கு டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா, சரத்துக்கு ரெட் டபுள் போட்டு உப்புமா எனக்கும். நேற்று வச்சு கீரை குழம்பு இருந்துச்சு, அதையும் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஆயுத பூஜைக்கு க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபேனு, டிவி, ஜன்னல், பீரோ இதெல்லாம் துடைக்கிறது சரத்தோட வேலை. கிச்சனை க்ளீன் பண்ணுறது என்னோடய வேலை. நீங்கள் சொல்லுங்கள், கிச்சன் க்ளீன் பண்ணுறது கஷ்டமா, இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமா அப்படின்னு. இந்த மாதிரி டீப் க்ளீனிங்லாம் பண்ணும்போது ஒரு பொருளை நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நானே தான் வச்சுருப்பேன். ஆனால் அடுத்த டைம் க்ளீன் பண்ணும்போது அதை மாற்றி வச்சுருவேன். அது யான்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி யாராச்சும் பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வேலை முழுசாக முடியவே இல்லைங்க. அதுக்குள்ளே எனக்கு பசி வந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். நெல்லிக்காய் வந்து இருந்துச்சு என்கிட்ட, அதை வச்சு ஜூஸ் போடலான்னு நெல்லிக்காய், இஞ்சி, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி வடிகட்டிட்டு இந்த ஜூஸில் மோர் கலந்துட்டேன். காலைல வச்சு சேமியா உப்புமா, பட்டாணி, கிழங்கு, சோயா இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி எல்லாம் வச்சு மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க உட்காந்துருப்போம். அப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டையே கழுவி விட்டுட்டேன். அப்பா வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே செம்ம டயர்டாயிடுச்சுங்க. தரையெல்லாம் சும்மா பலன்னு ஆக்கிட்டேன். சரத்த பக்கம் பாவமாக இருந்துச்சுங்க. பையன் இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சுட்டாரு. நைட் டின்னருக்கு வந்துட்டு தக்காளி சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், சாப்பாடு. எனக்கு மட்டும் ஊத்தாப்பம் மாதிரி கேரட்லாம் போட்டு செஞ்சுட்டேங்க. நல்லா சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டேங்க. கிச்சன் கூட க்ளீன் பண்ணல. செம்ம டயர்டு இன்றைக்கி. நாளைக்கு ஆயுத பூஜை. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். 14th டேவும் வந்து இனிதே முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.